ஜஸ்ட்டு டச்சு. பிகாசோ சொன்னதாக ஒரு இது சொல்லுவாங்க, பிகாசோவை யாரோ வந்து சொல்லிட்டோம். ஒரு யானையை வந்து நம்ம வந்து சிற்பமாக செதுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த கல்லில் எது யானை மாதிரி தெரியலையோ அதை எடுத்துருன்னு ஒரு தியரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு அது யானை அவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ கேஷுவலாக அது படுத்துருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிராமத்தில் இருந்து பார்த்து ரசிச்சிருந்தால் தான் அது தெரியும். இதே வால் வந்து செய்யலை பாருங்கள், இன்னும் காலே செய்யலை, வாலும் செய்யலை, முடியல, இது செய்யாமல் ஃபினிஷ் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து என்னங்கிற கேள்வி நிறையா இருக்குது. இது கிழக்கு பக்கம் பார்த்துருக்கிறதுனால அந்த யானை மேலே வர்றது இந்திரன் அப்படின்னு ஒரு கருத்து. அது இந்திரன் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற 2 பெண்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியாது. அதனால் அது முருகன் யானை மேலே வர்றான். வள்ளி தெய்வ யானை பக்கத்தில், இந்த பக்கம் ஒரு முனிவரும் அவருடைய சீடரும் போகிறாங்க. 2 பக்கம் வந்து துவாரபாலகர்கள் மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. நான் இந்த இதை வந்து முழுக்க திருமுருகாற்றுப்படைன்ட்டு இதை கிளைம் பண்ணியிருக்கிறேன். இதையும் காலையில் அதுக்காக தான் சொன்னேன். திருமூர்த்தி குடைவரையில் முருகனுக்கு முன்னாடி 2 முனிவர்கள் நிற்பாங்க. துவாரபாலகர்களுக்கு பதிலாக முனிவர்கள் இருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் திருமுருகாற்றுப்படையை படிச்சீங்கன்னா தான் தெரியும். மாமல்லபுரத்தில் என்னுடைய கருத்து நிறைய வந்து சங்க இலக்கியத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க. இது மேலே இருக்கிறது பூரா தெரியுது அவங்களுக்கு, ஒரு ஆணும் பெண்ணும் வர்ற அந்த இதையெல்லாம் கந்தர்வ